الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على خاتم الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذا سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الداعي إذا دعاني فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: إن ربكم تبارك وتعالى حيي كريم يستحيي من عبده إذا رفع يديه إليه أن يردهما صفرا، أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரெண்டு விஷயங்கள். ஒன்று, நாம் அல்லாஹ்விடம் பேசுவது. இன்னொன்று, அல்லாஹ் நம்மோடு பேசுவது. நாம் அல்லாஹோடு பேசுவது என்பது தொழுகை. அல்லாஹ் நம்மோடு பேசுவது என்பது திருக்குர்ஆன். நாம் அல்லாஹோடு பேசுவது. ஒரு கிராமவாசி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இப்படி கேட்டார்கள்: அல்லாஹ் சமீபத்தில் இருக்கிறானா அவனோடு பேசுவதற்கு, அல்லது தூரமாக இருக்கிறானா அவனை அழைப்பதற்கு என்று கேட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். இறைவசனம் இறங்குகிறது: وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ. என் அடியான் என்னிடம் என்னை பற்றி கேட்கிறான், என்னை பற்றி என் அடியான் உங்களிடம் கேட்கிறான், நீங்கள் சொல்லுங்கள், நான் சமீபத்தில் இருக்கிறேன், நீங்கள் பேசுவதற்கு எப்போதுமே தயாராக, உங்களுக்கு அருகாமையிலேயே நான் இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லுங்கள். உஜீபு தஅவதத் தாஹி இதா தஆனி. என்னை அழைக்கிற போது அழைப்பாளரின் அந்த அழைப்புக்கு நான் பதில் சொல்லுகிறேன் என்று அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி வைத்தான். நாம அல்லாஹுவோடு பேசுவது, திருக்குர்ஆனை எடுத்து முன்னாடி வைத்து விட்டால் அல்லாஹ் நம்மோடு பேசுகிறான். நீ எப்படி இருக்க வேண்டும், நீ எப்படி வாழ வேண்டும், நீ என்னவெல்லாம் செய்ய வேண்டும், நீ என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்று அல்லாஹ் நம்மிடம் பேசுகிறான் குர்ஆனின் மூலமாக. நாம் அல்லாஹ்விடம் பேசுவது என்பது, நாம் அல்லாஹ்விடம் முனாஜாத் செய்வது என்பது தொழுகையின் மூலமாக. தொழுகையின் மூலமாக அல் முஸல்லி யுனாஜி ரப்பஹு. ஃபக்ருர் ராஸி, இமாம் ஃபக்ருர் ராஸி அவர்கள் தன்னுடைய தஃப்சீரில் எழுதுகிறார்கள்: அல் முஸல்லி யுனாஜி ரப்பா. ஒரு தொழுகையாளி தன்னுடைய ரப்போடு முனாஜாத் பேசுகிறான் என்று சொல்வாங்க. எப்படி பேசுவது? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, ஒவ்வொரு தொழுகையினுடைய ஒவ்வொரு ரக்காஅத்திலேயும் சூரத்துல் ஃபாத்திஹா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓத வேண்டும். அது ஓதாதவரின் தொழுகை குறையுள்ளதே, குறையுள்ளதே, குறையுள்ளதே என்று 3 முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு மனிதர் கேட்டார், இமாமுக்கு பின்னால் நிற்கின்ற பொழுது நீங்கள் உங்களுக்கு நீங்களே என்ன செய்யுங்க, மெதுவாக அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிக்கொள்ளுங்கள் என்று. அல்லாஹ் தஆலா இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை ஒரு அடியான் தன்னோடு முனாஜாத் பேச வேண்டும் என்பதற்காக அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை அல்லாஹ் 2ஆக பாதி பாதியாக பிரித்து வைத்திருக்கிறான். ஒரு அடியான் தொழுகையிலே நின்று அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஓதிவிட்டால் அல்லாஹ் சொல்லுகிறான், என் அடியான் என்னை புகழ்ந்து விட்டான். அர் ரஹ்மான் ரஹீம் என்று ஒரு அடியான் ஓதிவிட்டால் அல்லாஹ் சொல்லுகிறான், என் அடியான் என்னை மேன்மைப்படுத்தி விட்டான். மாலிகி யௌமித்தீன் என்று ஒரு அடியான் ஓதிவிட்டால் அல்லாஹ் சொல்லுகிறான், என் அடியான் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான்.
இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்று நாம ஓதிவிட்டால் அல்லாஹ் சொல்கிறான், என் அடியான் என்னிடம் எதை கேட்டானோ அது அவனுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன் என்று ஓதிவிட்டால், கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன் என்று ஓதிவிட்டால் இது எனக்கும் என் அடியானுக்குமானது. என் அடியான் என்னிடம் எதை கேட்கிறானோ அதை நான் கொடுத்து விடுகிறேன். இது நாம தொழுகையில நின்று ஓதுகின்ற ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் தஆலா பதில் சொல்லுகிறான். அப்ப அல்லாஹ்வோடு நாம் தொழுகையில நிற்கிற போது முனாஜாத் செய்ய ஆரம்பித்து விடுகிறோம். எப்போது நாம் அல்லாஹ்விடத்திலே பேச ஆரம்பித்து விடுகிறோமோ, அல்லது எது ஒன்றையும் நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்க ஆரம்பித்து விடுகிறோமோ, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன ரப்பக்கும் தபாரக வ தஆலா, உங்களுடைய ரப் இருக்கிறானே, மேன்மை மிகுந்தவன் உயர்ந்தவனான உங்கள் ரப் இருக்கிறானே, ஹய்யுன் கரீமுன், மிக வெட்கமுள்ளவன் மிக கண்ணியமானவனும், மிக வெட்கமுள்ளவன் மிக கண்ணியமானவனும் கூட. ஏன் தெரியுமா? ஒரு அடியான் தன்னுடைய கையை அவன்பால் உயர்த்தி விட்டால், இதா ரஃபஅ யதைஹி இலைஹி, அவன்பால் தன்னுடைய கையை உயர்த்தி விட்டால், ஐயருத்தஹுமா சிஃப்ரன், அந்த இரண்டு கைகளையும் வெறுமனே திருப்பி அனுப்புவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகிறான் என்று சொன்னாங்க. நாம எப்போது அல்லாஹ்விடத்திலே முனாஜாத் பேசிவிட்டு அல்லது எதையாவது ஒன்று கேட்டுவிட்டு நம்முடைய கையை இறக்குகிறோமோ, அல்லாஹ் வெறுங்கையாக திரும்ப அனுப்புவதில்லை. நாம் அல்லாஹ்விடத்துல என்ன செய்யணும்? பேசணும். அதனுடைய உச்சகட்டம் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைலத்துல் இஸ்ரா மியராஜுடைய இரவிலே அல்லாஹுவை சந்திப்பதற்காக சென்ற அந்த உயர்ந்த அந்த நிகழ்வு, அதான் உச்சகட்ட சந்திப்பு. ஹதீஸ்களிலே நாம் பார்க்கிறோம், சித்ரத்துல் முன்தஹா அப்படின்னு ஒரு இடம் இருக்கிறது. சித்ரத்துல் முன்தஹா அது 6வது வானத்தில் இருக்கிறது. ஹதீஸ்களிலே வருகிறது, எது ஒன்று இங்கே இருந்து வானத்தின்பால் ஏறுகிறது என்றால், எங்கிருந்து? பூமியிலிருந்து வானத்தின் பக்கம் ஏறும் என்றால், அப்படின்னா நம்முடைய அமால்களாக இருக்கட்டும், எது ஒன்று வேண்டுமானாலும் இருக்கட்டும், இங்கிருந்து ஏறுகிறது என்றால் அது சித்ரத்துல் முன்தஹாவிலேயே நின்று விடும். அவ்வளவுதான், அதற்கு மேல போகாது, அங்கே நின்றும். அதற்கு பிறகு அந்த அமல் எந்த மலக்குகளும் அதற்கு மேல் செல்வதற்கு அனுமதி கிடையாது. அதற்கு மேல் கொண்டு செல்வதற்கு வேறொரு வழிமுறை இருக்கிறது. அதே போல வானத்திலிருந்து கீழே எதுவாவது இறங்குகிறது என்றாலும் சித்ரத்துல் முன்தஹாவிலே கொண்டு வந்து வைக்கப்படும், அங்கிருந்து எடுத்து இங்கே கொண்டு வரப்படும். குர்ஆன்ல இருக்கிறது, இது யக்ஷ சித்ரத மா யக்ஷா இந்தஹா சித்ரத்துல் முன்தஹா அப்படின்னு இருக்குது சூரத்துல் நஜ்மில. இந்தஹா சித்ரத்துல் முன்தஹா, இது யக்ஷ சித்ரத மா யக்ஷா. அப்ப இங்கிருந்து போறதும் அங்கிருந்து வர்றதும் எங்கே இருக்கும்? அந்த 7வது வானம் சித்ரத்துல் முன்தஹாவிலே தான் இருக்கும். அங்கிருந்து கைப்பற்றப்பட்டு மேலே செல்லும், அல்லது அங்கிருந்து கைப்பற்றப்பட்டு கீழே வரும். இது யக்ஷ சித்ரத மா யக்ஷா. அந்த இடம் வரைக்கும் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அனுமதி, அதுக்கு மேல போக முடியாது. அதற்கு மேல போனா கரிந்து விடுவார்கள். புகாரி ஷரீஃப்ல இதற்கான ஹதீஸ்கள் எல்லாம் இருக்கிறது, எடுத்து பாருங்க. அதற்கு மேல அப்ப எப்படி போனாங்க? டிவைன் அட்ராக்ஷன், தனியா தான் போனாங்க. அல்லாஹ்வை சந்திப்பதற்கு தனியா போனாங்க. தப்சீருடைய கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கிறது, அதற்கென்று ஒரு வாகனம் அல்லது அதற்கென்று ஒரு விரிப்பு என்று ஒரு விரிப்பு இருந்தது. அதுலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்து அங்கிருந்து தனியா. சித்ரத்துல் முன்தஹா என்பது பவுண்டரி அப்படின்னு சொல்லுவோம், அதாவது எல்லை கோடு, அதுக்கு மேல யாரும் போகக்கூடாது. அதுக்கு மேல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதுதான் நபிகளாருடைய மிகப்பெரிய மகத்துவம். அதற்கு மேல அவங்க போனாங்க, 3 விஷயங்களை கொண்டு வந்தாங்க. முதல்ல அங்க போனது ஒரு சம்பாஷணை ஒன்று நடந்துச்சு. நாம் எல்லாம் சாதாரணமாக அத்தஹியாத்துல இருக்கிறோமா அல்லது இல்லையா என்று நாம நினைக்கிறோமே, இருக்கிறோமா இல்லையா சலாம் கொடுக்கும் போதுதான் தெரியும் நாம் அத்தஹியாத்துல தான் இருந்தோம் என்று.
அந்த அத்தையாத்துடைய அந்த வாசகங்களை படிக்கிறோமே உணர்ந்து படிக்க வேண்டும். ஏனென்று தெரியுமா, அல்லாஹ் அந்த இடத்துல எப்படி அந்த வாசகங்களை அமைத்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை சந்திக்கிற போது சொன்ன வார்த்தை அத்தஹியாத்துல் முபாரகாத்துஸ் ஸலவாத்துத் தய்யிபாத்து லில்லாஹி. அப்படி அல்லாஹ் இப்ப ஒவ்வொருவரும் கேட்கக்கூடிய ஒவ்வொருவர்களும் இனி ஓதுகிற போது, அத்தஹியாத்தை ஓதுகிற போது இந்த எண்ணத்தை உருவாக்கி ஓதணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அத்தஹியாத்துல் முபாரகாத்துஸ் ஸலவாத்துத் தய்யிபாத்து லில்லாஹி அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ் பதில் சொன்னான் அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபிய்யு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. திரும்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். மலக்குமார்கள் எல்லோரும் சொன்னார்கள் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இப்ப நாம அத்தையாத்துல உட்கார்ந்து ஓதுகிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொன்னார்கள், அல்லாஹ் எதை சொன்னான், அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, மலக்குமார்கள் என்ன சொன்னாங்க. இதுதான் அங்க நடந்த சம்பாஷணை. அங்க இருந்து 3 விஷயங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி வந்தாங்க அந்த முனாஜாத், அந்த சந்திப்புல. முதல் விஷயம் தொழுகை. இன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் சொல்லுவாங்க, ஆனா 5 நேரம் சொல்ல மாட்டாங்க. எல்லா வழிவாசலும் நிரம்பும். நான் அதெல்லாம் விமர்சிக்க விரும்புறது இல்லை, பேசவும் விரும்புறது இல்லை. ஆனா இதையெல்லாம் செய்யக்கூடியவர்கள் இந்த இரவில்ல அது பல வகையான கருத்துகள் இருக்கு, நம்ம அதையெல்லாம் பேசுறதுக்கு விரும்புறது இல்லை. மேராஜ் இரவு என்றே பேசுவோம். அந்த மேராஜுடைய அந்த இரவிலே கடமையாக்கப்பட்ட 5 நேர தொழுகையை தொழ மாட்டார்கள், இன்று இரவு மட்டும் முட்டுவார்கள். இது எந்த வகையான மார்க்கம் என்று தெரியவில்லை. 50 நேர தொழுகையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி கொண்டு இறங்குகிற போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு முறை திரும்பி வருகிற போது 50, 40, 30, 20, 10, 5 அத்தனை தடவையும் முட்டு போட்டவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். உங்க சமுதாய மக்கள் தொழமாட்டார்கள் என்று திரும்ப 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 அனுப்பி வைத்து 5 இதற்கு பிறகு வெட்கமாக இருக்கிறது கேட்பதற்கு, இதையும் குறைப்பதற்கு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பிறகு போகல. ஆனால் அந்த 5 நேரத்தையும் இந்த சமுதாயம் ஜமாத்தோடு தொழுவதில்லை, லேட்டாகவும் தொழுவதில்லை, ஒன்லி தொழுவதே கிடையாது, ஜும்மாக்கு மட்டுமே வருவது, அல்லது இது போன்ற சிறப்பான இரவுகளை மட்டும் தொழுவது. அப்ப 50 நேர தொழுகையை 5 நேர தொழுகையாக ஆக்கி அந்த 5 நேர தொழுகையை அல்லாஹ் கொடுத்து அனுப்பினார். இரண்டாவது ஒரு விஷயத்தை அல்லாஹ் கொடுத்தான். சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 வசனங்கள் ஆமனர் ரசூல் என்று ஆரம்பிக்கக்கூடிய ஒன்று, லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன். இந்த 2, அதாவது இந்த 2க்கு மிகப்பெரிய சிறப்புகள் இருக்கிறது. மூன்றாவதாக பெரும் பாவங்கள் செய்தவர்களை அல்லாஹ் மன்னிப்பதாக. ஷிர்க், யாரு அல்லாஹ்வை கொண்டு ஷிர்க் செய்யலையோ, சரியா, அவங்களுடைய பெரும் பாவங்களை. இந்த 3ஐயும் தான் அவங்க வாங்கிட்டு வந்தாங்க. முதல் விஷயம் 5 நேர தொழுகை. இரண்டாவது விஷயம் சூரத்துல் பக்ராவுடைய 2 வசனங்கள். மூன்றாவது பெரும் பாவங்கள், அது மன்னிக்கப்படும் இந்த சமுதாயத்துக்கு. இந்த 3ஐயும் வாங்கிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமிக்கு வருகிறார்கள். சஹாபாக்கள் மிகப்பெரிய சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா அல்லாஹ்வோடு பேசுவதற்கு, அல்லாஹ்வோடு முனாஜாத் செய்வதற்கு அழகான ஒரு விஷயம் நமக்கு கிடைத்திருக்கிறது. இன்னைக்கு இந்த சமுதாயம் இந்த விஷயத்திலே தான் மிகப்பெரிய ஓட்டையாக இருக்கிறது. எல்லாரும் ஒவ்வொரு விஷயங்களை பிடித்துக் கொள்கிறார்கள். எல்லா மக்களுமே ஒவ்வொரு விஷயத்தை பிடித்துக் கொள்கிறார்கள். பிடித்துக் கொண்டு இதுதான் மார்க்கம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. சில பேரு
தங்களுடைய ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டு இதிலே நான் சரியாக இருந்து விட்டால் முழு மார்க்கமும் சரியாகிவிடும் என்று நினைக்கிறேன். தொழுகையுடைய விஷயத்துல பெரிய ஜீரோ. சில பேர் வேற ஏதாவது காரியத்தை எடுத்துக்கொண்டு இதிலே நான் சரியாக இருந்து விட்டால் முழு மார்க்கமும் பூர்த்தியாகிவிடும். தொழுகையை பார்த்தா ஜீரோ, தொழுகையை பார்த்தா ஜீரோ. அல்லாஹ் தஆலா இந்த தொழுகைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரடியாக அழைத்து கடமையாக்கி கொடுத்தான். மற்ற விஷயங்கள் தான் எப்போது கடமையானது? நேரம் இருந்தால் சொல்லுகிறேன். அப்ப அல்லாஹ்வோடு நாம முனாஜாத் செய்ய வேண்டும். நம்முடைய சோதனையான விஷயங்களையும் அல்லாஹ்வோடு முனாஜாத் செய்ய வேண்டும். நம்முடைய எல்லா விஷயங்களையுமே அல்லாஹ்விடத்திலே முனாஜாத். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தஃசீர்கள் எழுதுகிறார்கள், அவருடைய சகோதரர் ஒருவர் இருந்தார். நல்லா கேட்டுக்கங்க, அவருடைய சகோதரர் ஒருவர் இருந்தார். அவர் கேட்டார், உங்களுடைய யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துல கேட்டாங்க, உங்களுடைய கண்கள் ரெண்டும் வெள்ளை விழுந்து விட்டது, பார்வை மங்கி போச்சு, உங்களுடைய குறுக்கு வில்லை போல் வளைந்து இருக்கிறது, என்ன காரணம் என்று கேட்டார். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, என் மகன் யூசுஃபை இழந்தேன், பார்வையை இழந்தேன். என்னுடைய மகன் புன்யாமீனை இழந்தேன், என் குறுக்கு கூன் விழுந்து விட்டது, வில்லை போல் வளைந்து விட்டது என்று சொன்னாங்க. பொதுவா கேள்வி கேட்டதுனால அவங்க சொன்னாங்க, அப்படிதானே? நாம சும்மா இருந்தாலும் சுத்தி இருக்கிறவங்க சும்மா இருக்க மாட்டாங்க இல்லையா? என்னாச்சு, முகம்லாம் வாடி போயிருக்குது, உடம்பெல்லாம் வாடி போயிருக்குது. இதான் சில பேருக்கு வேலையே இதான். எப்படிங்க? சில பேருடைய வேலையை தான். நம்ம யார்கிட்டையும் எதையும் சொல்லாம இருக்கணும்னு நினைச்சாலும் நம்முடைய வாயை கிளறது. அப்படிதான் இவங்க செஞ்சாங்க. யாக்கூப் கேட்டாங்களா, அவங்க இந்த விஷயத்தை சொன்னாங்களா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க. சொன்னாங்க, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அழைத்து சொன்னாங்க, உங்களுடைய ரப்பு உங்களுக்கு சலாம் சொன்னான், உங்களுடைய ரப்பு உங்களுக்கு சலாம் சொன்னான், உங்களிடத்துல கேட்க சொன்னான். அமா தஸ்தஹி, எப்படி சொன்னா, அமா தஸ்தஹி, உங்களுக்கு வெட்கமா இல்லையா? அல்லாஹ் கேட்க சொன்னானா? இப்ப வகி வர்றதில்ல, வகியுடைய பரக்கத் நின்று போச்சு, எல்லாமே நின்று போச்சு. வகி உடனே இறங்குது. கேட்டாங்க, யாக்கூப் உங்களுக்கு வெட்கமா இல்லையா? என்ன வெட்கமா இல்லையா? அன்தஸ்குவனி இலா கைரி, என் அல்லாதவனிடம் என்னை பற்றி நீங்கள் முறையிடுகிறீர்களே, இதுக்கு வெட்கமா இல்லையா உங்களுக்கு அப்படின்னு கேட்டான். அல்லாஹ் கேட்க சொன்னான். அவன் நமக்கு ஏதாவது ஒன்று என்றால் நாம் அல்லாஹ்விடத்திலே தான் சொல்லணுமே தவிர ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் சொல்லவும் கூடாது, ஊர்ல இருக்கிறவங்க அடுத்தவங்க எதுவும் கேட்கவும் கூடாது. அமா தஸ்தஹி, வெட்கமா இல்ல இப்படி சொல்றதுக்கு அப்படின்னு அல்லாஹ் கேட்டு விட்டான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே கேட்டான், அமா தஸ்தஹி அன் தஸ்குவனி இலா கைரி. இப்ப யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, அதான் அந்த வசனம், قال انما اشكو بثي وحزني الى الله واعلم من الله ما لا تعلمون. என்ன தெரியுமா? முதல்ல ஒரு புள்ள இறந்துட்டாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் காணாம போயிட்டாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அதுக்கு எவ்வளவு பெரிய நம்பிக்கை. இந்த நம்பிக்கையோடு அல்லாஹ்விடத்திலே முனாஜாத் செய்யணும், இந்த நம்பிக்கையோடு முனாஜாத் செய்யணும். இப்படியான நம்பிக்கை நமக்கு வரணும். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றது சும்மா வாசிட்டு போகுது. அல்லாஹ் சொன்னானா? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துல இறந்துட்டாங்க, பின்னால புன்யாமீனை இறந்துட்டாங்க, இன்னொரு மகனும் இருந்ததாக இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க எழுதுவாங்க. ரூபைல் அப்படின்னு சொல்லி ஒரு பையன் இருந்தான். 3 பேரும் போயிட்டாங்க. புன்யாமீனை இழந்துட்டு அவர்களுடைய மற்ற பிள்ளைகள், முந்திய குடியாவுக்கு பிறந்த மற்ற பிள்ளைகள் சொன்னாங்க, பையனை காணா போச்சு, இழந்துட்டோம் அப்படின்ட்டு. அவங்க அழகா சொன்னாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விஷயத்துல சொன்ன அதே வார்த்தையை, قال بل سولت لكم انفسكم فصبر جميل, நான் அழகிய பொறுமையாக பொறுமை செய்கிறேன், நீங்கள் எதையெல்லாம் வர்ணித்து சொல்கிறீர்களோ. அப்பதான் புன்யாமீன் காணா போன பிறகு இந்த வார்த்தையை சொன்னாங்க,
அஸல்லாஹு அன் யஅதியனி பிஹிம் ஜமீஆ, அவர்கள் எல்லோரையும், ரெண்டு பேர்னா ரெண்டு பேரும் சொல்லியிருக்கணும். இந்த வார்த்தைக்கு தான் அவங்க விளக்கம் சொல்றாங்க. அஸல்லாஹு அன் யஅதியனி பிஹிம் ஜமீஆ, அவர்கள் எல்லோரையும் அல்லாஹ் என்னிடத்துல திரும்ப கொண்டு வருவான் அப்படின்னு சொன்னான். யாரு? யூசுப் அலைஹிஸ்ஸலாம், புன்யாமீன், ரூபைல். எவ்வளவு பெரிய ஆழமான நம்பிக்கை! என்ன தெரியுமா? ஏன் அந்த நம்பிக்கை தெரியுமா? அவங்க ஒரு கனவு கண்டாங்க. 11 நட்சத்திரங்களும் சந்திரனும் சூரியனும் அவர்களுடைய இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சைதா செய்வதை போல ஒரு கனவு ஒன்று கண்டாங்க. அது இன்னும் பலிக்கல. ஏன்னா நபிமானுடைய கனவு என்பது வஹி. அவருக்கு அவ்வளவு நம்பிக்கை இருந்தது. இவங்க எல்லாரும் அந்த கனவு ஒன்றும் பலிக்கவே இல்லையா, கண்டிப்பா எல்லோரும் நிச்சயமாக திரும்பி வருவார்கள். அடுத்து அந்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான், وتولى عنه وقال يا اسفا على يوسف وبيضت عيناه من الحزن وهو كظيم. அந்த இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்ட பிறகு படைப்பினங்களிடம் முறையிடுவதையே நிறுத்திட்டாங்க. وهو كظيم, வாய் மூடி அமைதியாக இருந்தாங்க. யூசுஃபை தொலைச்சிட்டு கவலைப்பட்டு என்னாச்சு? பிள்ளைங்களே இப்படி சொன்னாங்க, காலு தல்லாஹி தஃப்தவு ததுகுரு யூசுஃப் ஹத்தா தகூன ஹர்வன் அவ் தகூன மினல் ஹாலிகின். கவலைப்பட்டு கண் பார்வையும் போச்சு, உடம்பும் மெலிஞ்சு போச்சு, நீங்க இல்லாமலே போயிருக்க போல இருக்கிற வாப்பா அப்படின்னு சொன்னாங்க பிள்ளைங்க. அப்பதான் قال انما اشكو بثي وحزني الى الله واعلم من الله ما لا تعلمون. என்னுடைய கவலைகள் துக்கங்கள் எல்லாத்தையும் நான் அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கிறேன். நம்ம எல்லாரும் அப்படித்தான் இருக்க வேண்டும். என்னுடைய கவலை துக்கங்கள் எல்லாவற்றையும் நான் அல்லாஹ்விடத்திலே மட்டும்தான் சொல்வேன், எவனிடத்திலையும் சொல்ல மாட்டேன். அல்லாஹ்விடத்திலே முனாஜாத் செய்யணும். யா அல்லாஹ், எனக்கு இப்படி ஒரு கஷ்டம், இப்படி ஒரு சிரமம், நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கொண்டேன். தின்னூன் வதன்னூனி. தின்னூன் யாரு? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். அந்த மீனுடைய வயிற்றுக்குள்ளே உட்கார்ந்து யார் இடத்துல பேசினாங்க? அல்லாஹ் இடத்துல பேசினாங்க. ஃபனாதா ஃபில் ظுலுமாத்தி அல்லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். சும்மா என்ன செய்யக்கூடாது? ஏதாவது ஒரு சிரமம், எங்கேயாவது ஒரு பூகம்பம், எங்கேயாவது ஒரு என்னது மழை வந்துட்டுனா இங்க உட்கார்ந்து லா இலாஹ இல்ல. எல்லா காலங்களையும் தனி மனிதன் ஓதணும், ஒவ்வொருவரும் ஓதணும். அங்கதான் பேசினான், லா இலாஹ இல்லா அந்த சுப்ஹானக, உன்னை தவிர வணங்க எவனும் கிடையாது, நீ பரிசுத்தமானவன், நான் அநியாயக்காரன். எப்படிப்பட்ட ஒரு முனாஜாத்! அல்லாஹ்வோடு பேசினாங்க. இந்த ஹதீஸை சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த வார்த்தையை கொண்டு முஸ்லிமான ஒரு மனிதன் ஏதாவது ஒன்றை அல்லாஹ்விடம் கேட்டால் அல்லாஹ் அதற்கு பதில் சொல்வான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஓதுனாங்க இல்லையா, ஆல இன்னமா அஷ்கு பஸ்ஸி. அப்துல்லா இப்னு ஷத்தாத் தாபிஈ, ஒரு தாபிஈ சொல்கிறார், நான் சுபுஹுடைய தொழுகையில உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு பின்னால் தொழுதேன். நான் எங்க இருந்தேன்? கடைசி சஃப்ல நின்னேன். கடைசி சஃப்ல. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த வசனத்தை ஓதி, قال انما اشكو بثي وحزني الى الله, என்னுடைய கவலைகள் துக்கங்கள் எல்லாத்தையும் நான் அல்லாஹ்விடமே சொல்லுகிறேன் என்ற வசனத்தை ஓதி தேம்பி அழுதார்கள். கடைசி சஃப்ல இருந்த எனக்கு அது கேட்டுச்சு. நாமளும் தொழுகிறோமே. அன்னைக்கு கூட ஒரு நண்பர், ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா, இப்ப கூட எங்கல்ல தண்ணி வர்றதில்லை. தனிமையில அழுதணும், பப்ளிக்ல அழுகிறது இல்ல, தனிமையில அல்லாஹ்வோட முனாஜாத் செய்யணும். கடைசி இரவுல நின்று பேசணும் அல்லாஹ்ட்ட, தனியா உட்கார்ந்து பேசணும். கொஞ்ச நேரம் தலையை குனிஞ்சு போட்டு உட்கார்ந்து பேசணும் அல்லாஹ்ட்ட. அல்லாஹ் பேசுங்கிறான், என்ன பேசு, உன் பாவத்தை பத்தி என்கிட்ட சொல்லு, உன் கஷ்டத்தை பத்தி என்கிட்ட சொல்லு, உன்னோட எல்லா சூழ்நிலைகளும் என்கிட்ட சொல்லு. நான் கேட்கிறேன், மனிதர்களிடம் சொன்னால் உங்களுடைய துக்கங்களும் கவலைகளும் கஷ்டங்களும் அதிகமாகிக் கொண்டே போகும். அல்லாஹ்விடத்திலே சொன்னால் அது இலகுவாகும், நிம்மதி கிடைக்கும். நமக்கு இல்லைன்னா கிடைக்காது.
நம்ம மனுஷன்கிட்ட கூட போய் புலம்புறோம், அல்லாஹ்ட்ட புலம்புறது இல்லை. அல்லாஹ்ட்ட வந்து புலம்புங்க. உங்களுடைய எல்லா விஷயங்களையும் அல்லாஹ்வோட சொல்லுங்க. எப்படி சொல்லுங்க? ரப்பக்கும் தலர்ருஅன் வ குஃபியா, அமைதியா பணிந்தவர்களாக மெதுவாக அல்லாஹ்வை அழைச்சு சொல்லுங்க. இன்னஹு லா யுஹிப்புல் முஅ்ததீன். வரம்பு மீறி அல்லாஹ்வை அழைக்காதீங்க, கத்தாதீங்க, கூச்சலிடாதீங்க. அவ எப்படி அழுதாங்க? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அழுதாங்க. அந்த ஆயத்தை ஓதி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அழுகுறாங்க. அல்லாஹ்ட்ட பேசணும், அந்த பேசணுங்கிற ஆசை வரணும். ஆசை. இந்த குர்ஆனுடைய வசனம் இருக்க, குர்ஆன் அல்லாஹ் நம்மோடு பேசுற அந்த குர்ஆனுடைய வசனம் இருக்க, எவ்வளவு திகட்ட இனிக்கக்கூடிய தெரியுமா? அந்த இன்பம் என்னைக்குமே குறையாது. ஓதுறவங்களுக்கு தெரியும். அது ஜஃப்ரி லாங் யாரும் தெரியுமா? ஜஃப்ரி லாங். சிகோரு மாட்சியாமான யாரும் தெரியுமா? ஜஃப்ரி லாங், அமெரிக்காவுடைய கணித மேதை. சிகேரு மாட்சியாமா யாரு தெரியுமா? ஜப்பானுடைய ஆய்வாளர். இவர்கள் எல்லாம் குர்ஆனை கேட்டு இஸ்லாத்துக்கு வந்தவர்கள், குர்ஆனை படித்து இஸ்லாத்துக்கு வந்தவர்கள். நாம இஸ்லாத்துல இருந்து கொண்டு குர்ஆனை படிக்காமல் இருக்கிறோம். அல்லாஹ் நம்மோடு பேசுகிறானே, அந்த வாசகத்தை எடுத்து படிப்பதற்கு நமக்கு நோகிறது. இத்தனை குர்ஆன்கள் இருக்கிறது பள்ளிவாசல்ல. இன்னொரு பள்ளிவாசல்ல 1500 குர்ஆன் இருக்கிறதாம். மூட்டை கட்டி வைத்திருக்கிறார்கள். பள்ளிவாசல்ல உட்கார்ந்து கொண்டு அந்த குர்ஆன் சாபமிட்டு கொண்டிருக்கிறது. அந்த ஜமாத்தார்களை சாபமிட்டு கொண்டிருக்கிறது. அந்த குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் நம்மிடம் பேசுகிறான். தொழுகையிலே நாம் அல்லாஹ்வோடு பேசுகிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒண்ணுமே இல்லை. அல்லாஹ் கேட்டான், ஒமா தில்க பியமீனிக யா மூசா, உங்க வலது கையில என்ன இருக்குது? பாலகி அசா, முடிச்சிட வேண்டியதானே. என் கையில கம்பு வச்சிருக்கிறேன். ஆனா அல்லாஹ் பேசிட்டான். பேச்சை இன்னும் நீளமாக்கணும். அவங்களுக்கு ஆசை, இன்னும் பேச்சை கொஞ்சம் நீளமாக்கணும். அல்லாஹ் பேசுறான்ல, நேரடியா பேசுவோம், இன்னும் பேசுவோம். நமக்கு அந்த ஆர்வம் இருக்குதா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அந்த ஆர்வம் இருந்தது. பேசிட்டே இருந்தாங்க. என்ன பேசுனாங்க? காலஹியா சாய் அதவகு அலைஹா வாஹுஷு பிஹா அலா கனமி வலிய ஃபீஹா மஆரிபு உக்ரா. பேச ஆரம்பிச்சோன்னா விடல, பேசினாங்க. அல்லாஹ்ட்ட பேசினாங்க. எப்படி பேசினாங்க? இது என்னுடைய அசா, அல்லாஹ்க்கு தெரியாதா? இந்த அசா வச்சு என்னென்ன செய்யணும் அல்லாஹ்க்கு தெரியாதா? அல்லாஹ்க்கு டெஃபினேஷன் சொன்னா. அவங்க சொன்னாங்க, கம்பு வச்சுக்குவேன், நான் அதுல தூக்கம் வந்து அதுல சாஞ்சு உட்கார்ந்துக்குவேன், என்னுடைய ஆடுகளுக்கு அதன் மூலமா இலைகளை பறிச்சு போடுவேன். இன்னும் அல்லாத நிறைய சில இடங்கள் அப்படி கம்பை கொண்டு போனா அந்த கம்பு இரவு நேரங்களில் வெளிச்சம் கொடுக்கும். நான் தூங்கிவிட்டால் என்னுடைய ஆடுகள் அந்த கம்பே மேய்க்கும். அந்த 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 நேரத்தில் அந்த ஆடுகளுக்கு உணவு தேவை ஏற்பட்டால் அந்த அசாவே இலைகளை பறிச்சு போடும். இவ்வளவு விஷயத்தை சொல்லணும் தேவையா? ஏன்? அல்லாஹ் பேசுறான். நம்ம பேச்சை இன்னும் நீளமாக்கலாம். அவனுக்கு ஆசை. அல்லாஹ் ஒரு முனாஜாத் செய்யணும், அல்லாஹ் ஒரு பேசணும். கலீமுல்லாஹ் வகல்லமல்லாஹு மூஸா தக்லீமா. அல்லாஹ் மூஸாவிடத்திலே பேசினா. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், பேசினாங்க. நம்ம அல்லாஹ்வோட பேசணும். நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் அல்லாஹ்ட்ட சொல்லணும். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அழகான ஒரு துஆவை சொல்லி கொடுத்திருந்தாங்க. கஷ்டங்கள் வருகிற போது, ஏம்மா நான் உனக்கு அழகான ஒரு துஆவை சொல்லி கொடுக்கலையா? அதை சொல்வதை விட்டு உன்னை தடுத்தது எது? காலையானால் மாலையானால் யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ் அஸ்லிஹ் லி ஷானி குல்லா வலா தகில்லி இலா நஃப்ஸி தரஃபத ஐன். இத ஓதம்மான்னு சொன்னாங்க. யா ஹய் நித்திய ஜீவன், யா ஹய் என்றென்றும் இருப்பவனே, யா கய்யூம் நித்திய ஜீவனே, உனக்கு அழிவே கிடையாது. அவங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட துஆவை சொல்லி கொடுத்தாங்க. பிரஹ்மதிக அஸ்தகீஸ், யா அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு உன்னிடத்தை நான் உதவி தேடுறேன். அஸ்லிஹ் லி ஷானி குல்லா, என்னுடைய எல்லா காரியங்களையும் எனக்கு சரி செய்து கொடு. இந்த துஆ ஓதணும். இந்த துஆ ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் 3 தடவையாவது ஓதணும். இல்ல எப்ப எல்லாம் நமக்கு தேவைப்படுதோ அப்ப எல்லாம் ஓதணும். வலா தகில்லி இலா நஃப்ஸி தரஃபத ஐன். எந்த சூழ்நிலையில் ஒரு கண் சிமிட்டும் நேரம் கூட என்னுடைய நஃப்ஸிடத்தில் என்னை ஒப்படைத்து விடாதே. வலா தகில்லி இலா நஃப்ஸி தரஃபத ஐன். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி கொடுத்தாங்க. சரி, அல்லாஹ்வே நம்மளை கூப்பிடுறான், வாங்க என்னோடு பேசுங்க. எப்போ? நம்ம எல்லாம் கொரட்டை விட்டு தூங்கும் போது. அதான் அடிக்கடி நம்ம சொல்லுவோம், கொரோனாவுக்கு பின்னால எல்லாரும் சிறுசுல இருந்து பெருசு வரைக்கும் எல்லாரும் தூங்குவது லேட். எத்தனை மணிக்கு? 12 மணி. எப்ப செல்போன்ல சார்ஜ் இறங்குதோ அவர் சார்ஜ் போட்டு தூங்கிடுவார்.
சரி, நம்ம அதெல்லாம் பேச வேணாம், அது அவங்களோடது. சரியா? ஒவ்வொரு இரவுலையும் துன்யாவுடைய வானம், இந்த முதல் வானத்துல அல்லாஹ் வந்து உட்கார்ந்துக்கிறான். இந்த முதல் வானத்துல அல்லாவே நம்மை தேடி வந்து ஏதோ என்ன இடத்துல பேசு, அரே என்ன இடத்துல பேசுறா, ஆனால் மலிக் நான் தான் அரசன் அப்படிங்கிறான். அல்லாஹ் நான் தான் அரசன், உனக்கு ஏதாவது வேணுமா எந்த கேளு, உன் பாவத்தை மன்னிக்கணுமா எங்கிட்ட கேளு அப்படிங்கிற அல்லாஹ். அல்லாஹ் சொல்றான் என்ன கேளு, எதை கேளு, என்ன கூப்பிடு. அல்லாஹ் சொல்றான் என்னை மன்னிக்கணுமா, உனக்கு மன்னிப்பு தேவையா என்ன கூப்பிடுறா, உனக்கு ஏதாவது தேவையா என்ன கூப்பிடுறா அப்படிங்கிற அல்லாஹ். நம்ம அந்த நேரத்தில் என்ன செய்யறோம், தூங்குறோம். மாப்பிள்ளையா இருக்கும் போது 2 ரக்காத் தொழுதுட்டு போவாரு. அதே மாப்பிள்ளையானவர் 9 மாசம் கழிச்சு ஹாஸ்பிட்டல் கொண்டு சேர்த்துட்டு வந்து ஒரு 2 ரக்காத் தொழுதுட்டு போவார். அதோட முடிஞ்சிச்சு. வெளிச்சம் வருகிற வரை அல்லாஹ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. வெளிச்சம் வருகிற வரை, வெளிச்சம் வருகிற வரை. நம்ம அந்த வெளிச்சத்தையே பார்த்தது இல்லைல்ல. சதக்த ஓ பரர்த்த, சதக்த ஓ பரர்த்த ஒபில் ஹக்கி நதக்த, சதக்த ஓ பரர்த்த, அவ்வளவுதான். இது என்னன்னு தெரியுமா? சதக்த ஓ பரர்த்த என்னன்னு தெரியுமா? சொல்லுங்க யாராவது, யாராவது சொல்லுங்களேன். தெரியாதா? அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், அதனுடைய பதில் எத்தனை நம்முடைய சமுதாயத்தில் எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க? சதக்த பரர்த்த நம்முடைய சமுதாயத்தில் எத்தனை பேர் இம்மாத்தின் வாங்க சொல்லுகிற போது அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், சதக்த நீர் உண்மையே சொன்னீர், ஓ பரர்த்த நல்லதே சொன்னீர். சுபுடைய நேரத்துல நம்ம எல்லாம் குரட்டு வருவோம். அல்லாஹ் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறான், அல்லாஹ் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறான். அப்போ நாம அல்லாஹ்விடத்துல பேசுறது தொழுகையின் மூலம், அல்லாஹ் நம்மோடு பேசுறது குர்ஆனின் மூலம். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய மகன் சொல்லுகிறார், என்னுடைய தந்தை சொன்னார், நான் அவங்களுக்கு அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. சீர் அலாம் நுபலா இந்த கிதாப்ல எழுதி வச்சுக்கிறாங்க. கனவுலையோ நினைவுலையோ பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். அல்லாஹ்ட்ட கேட்டாங்களா, யா அல்லாஹ் உன்னை நெருங்கணும்னா நாங்க என்ன செய்யணும்? என்னுடைய கலாமை ஓது, நாம குர்ஆனை ஓதாமல் மரணித்து விடக்கூடாது, முடிவு பண்ணிக்கங்க. என்னுடைய கலாமை ஓது, விளங்கியா விளங்காமலா, விளங்கியோ விளங்காமலோ முதல்ல ஓது. அவங்களுடைய மௌத்துடைய அந்த கடைசி நேரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்விடத்துல நம்ம பேசுகிற போது அல்லாஹ் எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறான் தெரியுமா? அதுலயும் அவனிடத்துல பாவ மன்னிப்பு கேட்கிற போது அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷப்படுகிறான் தெரியுமா? லல்லாஹி, அல்லாஹ் இருக்கிறானே, அஷத்து ஃபர்ஹம் பி தௌபதி அஹதிக்கும், உங்களில் ஒருவர் தௌபா செய்வதை கொண்டு அல்லாஹ் மிக மிக மகிழ்ச்சி அடைகிறான். மின் அஹதிக்கும் பிதால்லதிஹி இதா வஜதஹா, ஒருத்தருக்கு ஒரு வாகனமோ அல்லது ஏதோ ஒரு பொருளோ காணாமல் போய் அது கிடைத்து விட்டால் அவர் எவ்வளவு சந்தோஷப்படுவாரோ அதை விட அதிகமா. லல்லாஹி அஷத்து ஃபர்ஹம் மின் தௌபதி அஹதிக்கும் மின் அஹதிக்கும் பிதால்லதிஹி இதா வஜதஹா. அப்போ தொழுகை அல்லாஹ்வோடு முனாஜாத், அல்லாஹ்வோடு நாம பேசுறது. அதுக்கு தான் அல்லாஹ் என்ன செஞ்சான், நபியை வாங்க நேர்ல நம்மள்கிட்ட வந்து இந்த தொழுகை என்ற சன்மானத்தை ஒரு அடியான் என்னோடு பேசக்கூடிய அந்த விஷயத்தை நீங்கள் வாங்கிட்டு போங்கன்னு சொல்லி அல்லாஹ் கொடுத்தான். நபித்துவம் கிடைத்து 10வது ஆண்டிலே. மற்றபடி இருக்கக்கூடிய நோன்பாக இருக்கட்டும், ஹிஜ்ரி 2 மதீனாவுக்கு போன பிறகு நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள், எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டியது, ஜகாத்து மதீனாவுக்கு போய் ஹிஜ்ரி 2 ஜகாத்துடைய வசனங்கள் மக்காவிலே இறங்கிவிட்டாலும் ஜகாத்துடைய நிசாபுடைய விஷயம் மதீனாவிலே தான் சொல்லப்பட்டது. அதிலேயும் சதகத்துல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய ரமலானுடைய மாதத்திலே கொடுப்போமே, அதுதான் முதலே ஃபர்லாக்கப்பட்டது. 3வது இருக்கக்கூடிய ஹஜ்ஜி என்ற கடமை ஹிஜ்ரி 9 சனதுல் வஃபூத் என்று சொல்வார்கள். நேரம் இல்லை, அதனால ஷார்ட்டா சொல்றேன். சனதுல் வஃபூத் என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டங்கள் அதிகமானவர் இஸ்லாத்துக்கு வந்தாங்களே, அந்த நேரத்தில் ஹிஜ்ரி 9 தான் அது ஃபர்லாக்கப்பட்டது. ஆனா முதல்ல கடமையாக்கப்பட்ட தொழுகையிலே கோட்டை விடுகிறோம். அல்லாஹ் நமக்கு விளங்க தௌஃபீக் செய்யணும். எந்த காலத்திலையும் அல்லாஹ் சொல்வது போல ஹத்தா அத்தானல் யகீன், மௌத்து வருகிற வரை அந்த தொழுகையை நிலைநாட்டக்கூடியவராக ஆகணும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. எந்த நிலையிலும் தொழுகையை விடாத மக்களாக நம்மை ஆக்குவானாக. எல்லா கஷ்டங்களையும் துன்பங்களையும் சிரமங்களையும் இக்கட்டான எந்த விஷயத்தையும்
அல்லாஹ்விடத்திலே முறையிடக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அல்வானாக. வாஹிரு தாவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி